வணக்கம். இன்று 2024 ஆண்டு ஆவணி மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். அகதிகளுக்கான நாடு முழுவதும் பணம் செலுத்தும் அட்டை அறிமுகம் மேலும் தாமதமாகின்றது. தோல்வியுற்ற ஏலதார்களில் ஒருவர் கார்ல்ஸ்ருவ உயர் பிராந்திய நீதிமன்றத்தில் புகார் அளித்துள்ளதால் ஐரோப்பா முழுவதிலும் உள்ள செயல்முறையை தற்போதைக்கு முடிக்க முடியாது என்று பொது சேவை வழங்குனர் டேட்டாபாட் கூறினார். பணம் செலுத்தும் அட்டைக்கான விருது வழங்கும் செயல்முறைக்கு நிறுவனம் பொறுப்பாகும். சட்ட நடவடிக்கைகள் எவ்வளவு காலம் நீடிக்கும் மற்றும் அதன் விளைவாக விருது வழங்கும் செயல்முறை எவ்வளவு காலம் தாமதமாகும் என்பது தெளிவாக தெரியவில்லை. இந்த செயல்முறை முறையாக ஏற்கனவே முடிக்கப்பட்டு இந்த வியாழன் அன்று ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இது நடந்து கொண்டிருக்கும் நடைமுறை என்பதால் புகாரின் உள்ளடக்கம் பற்றிய விவரங்களை தர முடியாது. டேட்டாபாட் செய்தி தொடர்பாளர் படி கார்ல்ஸ்ருவ உயர் பிராந்திய நீதிமன்றம் அக்டோபர் 18 அன்று புகாரை விசாரிக்க விரும்புகின்றது. அதே நாளில் தீர்ப்பு வழங்கப்படுமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. சோலிங்கனில் நடந்த தாக்குதல் பற்றி என்ன தெரியும்? வெள்ளிக்கிழமை மாலை வடக்கு ரைன் வெஸ்பாலியாவின் சோலிங்கனில் நடந்த நகர் திருவிழாவில் கத்திக்குத்து தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். இரவு 9:30 மணியளவில் நகர மையத்தில் உள்ள பரபரப்பான சந்தை சதுக்கத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நகரின் 650வது பிறந்த நாளை கொண்டாட அங்கு மேடை அமைக்கப்பட்டது. மேடைக்கு முன்பாகவே குற்றம் நடந்தது. தாக்குதல் நடத்தியவர் குறிவைத்து கழுத்து மற்றும் மேல் உடல் பகுதியில் கத்தியால் குத்தப்பட்டதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர். ஆரம்பத்தில் பரவிய சலசலப்பு மற்றும் பீதிக்கு மத்தியில் அவர் தப்பித்தார். நார்த் ரைன் வெஸ்பாலியாவின் உள்துறை அமைச்சர் ஹர்பர்ட் ரியூல் ஞாயிற்றுக்கிழமை மாலை ரைனிஸ் போஸ்டிடம் கூறியது போல் குற்றவாளி 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள கத்தி கொண்டு பயன்படுத்தி இருக்கலாம். சோலிங்கனில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு சந்தேகிக்கப்பட்ட குற்றவாளி காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டதாக கார்ல்ஸ்ருவில் உள்ள பெடரல் பிராசிக்யூட்டர் ஜெனரல் அறிவித்தார். மத்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் முன்பு விசாரணையை எடுத்துக்கொண்டது. சந்தேக நபர் சீரியாவை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. கொலை மற்றும் கொலை முயற்சிக்கு கூடுதலாக அவர் வெளிநாட்டில் ஒரு பயங்கரவாத அமைப்பில் உறுப்பினராக இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். இஸ்லாமிக் ஸ்டேட் IS-இன் சித்தாந்தத்தை பகிர்ந்து கொள்கின்றார் மற்றும் தற்போது தீர்மானிக்க முடியாத ஒரு கட்டத்தில் சங்கத்தில் சேர்ந்துள்ளார். 77 வயது மதிக்கத்தக்க பிரேமனின் வீட்டில் வேலை செய்யும் போது சாரக்கடையில் இருந்து விழுந்து இறந்து போனார். போலீசாரின் கூற்றுப்படி 77 வயதான அவர் வீட்டின் முகப்பில் சாரக்கட்டு வேலை செய்து வந்தார். கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. காவல்துறை அறிவித்தபடி விபத்து வெள்ளிக்கிழமை காலை பிரீமென் ஸ்வக்ஹவுசனில் நிகழ்ந்துள்ளது. தகவலின்படி 77 வயதான அவர் வீட்டின் 2வது மாடியில் சாரக்கட்டு வேலை செய்து கொண்டிருந்தார். முந்தைய விசாரணைகளின்படி அந்த நபர் சாரக்கட்டில் இருந்து விழுந்து தலையில் பலத்த காயம் அடைந்துள்ளார். இந்த விபத்தில் 77 வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.